ஹாய், திஸ் இஸ் அக்ஷயா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். சூப்பரான ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ரோட் சைட் சுண்டல் மசாலா. இதை வந்து என்ன பண்ணால் 8 hours ஊற வச்ச ஒரு பட்டாணி எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் இப்போயே போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கொடுக்குன்றதுக்காக நான் இப்போவே ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்காக தேவையானது ஒரு பெரிய ஆனியன், 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ, ஒரு சில்லி, அதுக்கப்புறமா இஞ்சி ஒரு துண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6லேருந்து 7 பூண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது நல்லா அரைச்சி வச்சோடனே ஒரு சட்டியில் நல்லா எண்ணெய் ஊற்றி காய வச்சு அதில் இந்த பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. சிம்மில் வச்சு போட்டுக்கோங்க. நான் வந்து வீடியோ எடுக்கிற ஆர்வத்தில் சிம்மில் வைக்காமல் விட்டுட்டேன், கொஞ்சம் மேலே தெளிச்சிருச்சு. ஸோ சேஃபாக எல்லோரும் பண்ணுங்கள். சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டு போடுங்க, மேலே படாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை கிண்டிகிட்டே ராஸ்மெல் போகணும் நல்லா. இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா வந்து 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் வந்து ஜீரக பவுடர், சாம்பார் பொடி வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது வந்து வீட்டில் ரெடி பண்ண சாம்பார் பொடியாகவும் இருக்கலாம், இல்லை நீங்கள் கடையில் வாங்கிக்கிறதா இருந்தாலும் ஓகே தான். எது உங்களுக்கு அவைலபிள் இருக்கோ அதை நீங்கள் வச்சு போட்டுக்கலாம். அதுவும் நல்லா மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து அந்த டொமேட்டோ ஆனியனோட வந்து கிளறி விட்டுருங்க. கண்டிப்பாக ராஸ்மெல் போகணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்றக்காக தான். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த பட்டாணி இருக்கு இல்லையா, அதை பட்டாணியை மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு இதில் போட்டுருங்க. அது நல்லா வந்து மசிச்சிருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பட்டாணி நம்ம ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எப்படி மசிஞ்சிருக்கு. ஒரு 1/4 வந்து கொஞ்சம் லைட்டாக நல்லாவே குழஞ்ச மாதிரி இருக்குது. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் அப்படி விட்டுருக்கேன். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் பட்டாணியாக வேணும்னாலும் அப்படியே வச்சுக்கலாம். அப்புறம் அந்த பட்டாணி வடிகட்டின தண்ணி இருக்கும் இல்லையா, அதையும் நான் அதிலே ஊற்றிக்கிறேன். நல்லா அந்த மசாலாவோட கிண்டி விட்டிங்கன்னா பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கெலாம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு காரம் வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம். நீங்கள் அந்த சில்லி போட்டுட்டு மசாலா பவுடர் போடுறப்போ நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. இல்லை காரம் சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு போடுற சில்லியை கூட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி போட்டுட்டிங்கன்னா அந்த தண்ணி ஊற்றினோன்னே கொஞ்சம் இந்த மாதிரி ஆகிடும். பட் தண்ணி சுண்டுற வரைக்கும் நீங்கள் ஸ்லோ ஸ்லிம்மில் வச்சு நல்லா வெயிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாகும் இல்லையா. கெட்டியாகிடுச்சு அப்படின்னா பிளேட்டிங்க்கு ரெடின்னு அர்த்தம். அடுத்து நம்ம பிளேட்டிங் எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பிளேட்டை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த சுண்டல் மசாலாவெல்லாம் சுட ஆவி பறக்க அதில் போட்டுட்டு நான் அதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளாக்ஸ் சிப்ஸு, கொஞ்சோண்டு வந்து மல்லி, அதுக்கப்புறம் ஆனியன். நான் ஆனியனையும் மல்லியும் ஃபஸ்ட்டு போட்டுட்டு மேலே வந்து அந்த கிறிஸ்பியான கார்ன் சிப்ஸை வந்து உடச்சி போட்டுக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு கொடுத்தேன். நான் எது ட்ரை பண்ணாலும் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கு தான் கொடுப்பேன். அந்த மாதிரி இதையும் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துருந்தேன். எங்கள் அம்மா வந்து நல்லாயிருக்கு, எங்கள் அம்மாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால் இது நல்லாயிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வீடியோ.